கைஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பேய் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறப்ப என்னடா படம் இது பயங்கரமாக இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீலை உங்களுக்கு கொடுக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இது மாதிரி ஹாலிவுட் பேய் படங்கள்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறையா ஹாரர் கண்டென்ட் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் நைட் டைமில் ஒரு கொலகார கும்பல் கையில் வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு ஜார்வோ வீடது அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஊருக்குள்ளே வர்றாங்க. ஊர் மக்கள் அவங்கள தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவனுங்க ஊர் மக்களையும் போட்டு தள்ளிட்டு ஜார்வோ வீட்டை தேடி போயிட்டுருக்கானுங்க. அதே டைமில் ஜார்வோவோட ஒய்ஃப் வீட்டில் பிரசவ வழியில் துடிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்க போது வெற்றிகரமாக குழந்தையும் வெளியே எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமும் பிரசவ வலி இருக்குது. என்னென்னு பார்த்தா வயிற்றுக்குள்ளே இன்னொரு குழந்தை இருக்குது, அதாவது ரெட்டை குழந்தை. சரி, நமக்கு இன்னொரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற சந்தோஷத்தில் அதை வெளியே எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கப்ப இந்த கொலகார கும்பல் ஜார்வோ வீட்டுக்கு வெளியே வந்துடுறானுங்க. வந்ததுக்கப்புறம் அந்த கேங்கோட லீடர் என்ன சொல்கிறான்னா, ஜார்வோ வீட்டை கொளுத்துங்கடா, உள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே வெட்டி வீசுங்கடா அப்படின்னு சொல்கிறத ஜார்வோ உள்ளே இருந்து கேட்டுட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பிறந்த ஒரு குழந்தை இருக்குல்ல, முதல் குழந்தை, அதை பிரசவம் பார்த்த லேடி இருக்காங்களே அவங்கக்கிட்ட கொடுத்து இந்தாங்க இதை எடுத்துகிட்டு நீங்கள் தப்பிச்சிருங்க, இந்த குழந்தைய நல்லபடியாக வளங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சி வச்சிட்றான். இப்போ ஜார்வோ ஒரு முடிவு எடுக்கிறான். என்னதான் இருந்தாலும் இவனுக்கு நம்மளை கொலை பண்ண போகிறானுங்க, அதனால அவங்க கேங்கில் 2 பேரையாவது நம்ம வெட்டி வீசி தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையில் வெப்பன் எடுத்துகிட்டு அவங்கள போட்டு தள்ள போகிறான். ஆனால் அவனுங்க இவனை ஈஸியாக லாக் பண்ணி இவன் கழுத்தை கரகரன்னு அறுத்து இவனை போட்டு தள்ளிடுறானுங்க. அதே டைமில் ஜார்வோவோட ஒய்ஃப்க்கு அந்த 2வது குழந்தையும் வெளியே வந்துடுது. அதை கையில் எடுத்து பார்த்து இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க டைமில் இந்த கேங் லீடர் உள்ளே வர்றான். அப்போ ஜார்வோவோட ஒய்ஃப் கேட்குறாங்க, உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை, எதுக்கடா எப்படி எங்களை கொள்றீங்க அப்படி கேட்குறப்ப அவன் எந்த பதிலுமே சொல்லாமல் அவன் பேசாட்டு வெளியே கிளம்பி போயிடுறான். அதாவது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ஒரு பிரசவமான லேடி கையில் குழந்தையோடு இருக்காங்க, அதை கூட பார்க்காம இவனுங்க கொளுத்திட்டு அப்படியே அவனுக்கு பேசாட்ட போயிட்டானுங்க. இதை எல்லாத்தையுமே தூரத்தில் நின்று அந்த லேடி பிரசவம் பார்த்த லேடி இருக்காங்கள அவங்க அந்த குழந்தைய முதல் குழந்தை வச்சுட்டு இதெல்லாம் தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்த படத்தோட டைட்டிலை போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பல வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோயின் சாராவை காட்டுறாங்க. அவள் ஒரு போர்டிங் ஸ்கூலில் படிச்சுட்ருக்கா. அவள் ரொம்ப நாளாகவே படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணாதான் நோட் பண்ண அவங்களோட டீச்சர் சாரா கிட்டே கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு உனக்கு, நீ நல்லா தானே படிச்சுட்டு இருந்தேன், இப்போல்லாம் ஏன் ஒரு மாதிரி கான்சன்ட்ரேட்டே பண்ணுறதில்ல, ஏதாவது பிரச்சனையா அப்படி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க டீச்சர், எனக்கு கொஞ்சம் உடம்பு சேரல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நானும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீ கொஞ்ச நாளாகவே ஏதோ மந்திரிச்சுட்ட மாதிரி தெரிஞ்சிட்ருக்க, ஏதோ ப்ராப்ளமாக சொல்லு, அதுவும் இல்லாமல் ஸ்டடீஸ்லேயும் நீ கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல அப்படி சொல்லி கேட்குறப்ப ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இப்போ லீவ் வருதுல்ல, அந்த லீவை எல்லாருமே ஃபேமிலியாக ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறாங்க, பட் உனக்கே தெரியும் எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லைன்னு, அதை நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை பற்றிலாம் நீ ஏன் கவலைப்படுற, நீ என் வீட்டுக்கு வந்துரு, என் வீடும் உங்கள் வீடு மாதிரி தானே, எங்கள் அப்பா அம்மாலாம் இருக்காங்க, நம்ம ஜாலியாக ஊர் சுற்றலாம், லீவ் ஃபுல்லாக எங்கள் ஊர்லேயே என்ஜாய் பண்ணலாம், அதுக்கப்புறம் நான் திரும்ப வர்றப்போ நீயும் ஹாஸ்டலுக்கு வந்துரு அப்படி கூப்பிடும்போது ஹீரோயின், இல்லை நான் வரலப்பா, நீ உன் ஃபேமிலியோட ஜாலியாக இருக்க போகிற, நான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு நீ போயிட்டு இருந்துட்டு வா அப்படி சொல்கிறப்ப, இதில் என்னப்பா டிஸ்டர்பன்ஸ், நீ வந்தீங்கன்னா நான் உன்னை என் ஃபேமிலியில் ஒரு மெம்பர் மாதிரி தான் பார்க்குறேன், நீ தாராளமாக வா அப்படி சொல்லி கேட்கும்போதும் ஹீரோயின், இல்லை நான் வரல நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டோட ட்ரெஸ் எல்லாம் மடிக்கிறதுக்கு ஹீரோயின் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியும் ஃப்ரெண்டு கேட்குறாங்க, இங்கே பாரு நான் மறுபடியும் கேட்குறேன், நம்ம வீட்டுக்கு வரதுன்னா வா, ஜாலியாக லீவில் அங்கே இருந்துட்டு வரலாம் அப்படி சொல்லி கேட்கும்போது ஹீரோயின், இல்லைப்பா நான் வரல அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஃப்ரெண்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏன் உனக்கு இந்த ஹாஸ்டலை விட்டு வெளியே போகணுன்னு ஆசை இல்லையா அப்படி சொல்லி கேட்கும்போது, எனக்கு வெளியே போகணுன்னு ரொம்ப ஆசை, ஆனால் நான் அப்படி வந்தேன் அப்படின்னா இந்த ஹாஸ்டலில் இருக்கவங்களாம் வருத்தப்படுவாங்க, அதனால் நான் வரல, நீயும் எதை பற்றி யோசிக்காமல் தூங்கு, நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினுக்கு யாரோ அழுகிற மாதிரி குரல் கேட்குதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்குறா. அங்கே ஒரு லேடி கையில் குழந்தையோட நின்றுட்டுருக்காங்க. இவ பக்கத்தில் போயிட்டு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அப்படியே டக்குன்னு பேயா மாதிரி திரும்பி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இதை பார்த்ததும் ஹீரோயின் வெடுக்குன்னு எந்திரிச்சிட்றா. இது அவளுக்கு வந்த கனவு. இப்போ ஃப்ரெண்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்னடி ஆச்சு உனக்கு அப்படி கேட்குறப்ப, இந்த மாதிரி நான் கனவுலேருந்து ஒரு லேடி பார்த்தேன், கையில் குழந்தையோடு நின்றுட்டு இருந்தாங்க, நான் பக்கத்தில் போனோன்னு அது பேயாக மாறிட்டாங்க, அது மட்டும் திரும்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க அப்படி சொல்லும்போது, இங்கே பாரு இது ஒரு கெட்ட கனவு ஓகேவா, அதனால் ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு திரும்ப தூங்கு அப்படின்னு சொல்கிறதுனால திரும்பவும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க.
ஆக்சுவலாக வந்தது வேறு யாரோட பேயும் கிடையாது. அந்த ஸ்டார்டிங் சீனில் ப்ரெக்னென்ட்டான லேடி கை குழந்தையோட இறந்தாங்கல்ல, எஸ் அவங்களோட பேய் தான் கை குழந்தையோட திரும்ப வந்திருக்கு. பட் ஏன் ஹீரோயினை தேடி வந்திருக்காங்க அப்படின்றது போக போக தான் தெரியும். அடுத்த நாள் காலையில் ஃப்ரெண்டு தன்னோட ஃபேமிலியோட கிளம்பி போகிறத பார்த்து ஹீரோயின் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அதை பார்த்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே பாருமா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, உனக்கு நான் இருக்கேன், நீ வந்து என் வீட்லேயே ஸ்டே பண்ணு, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் சமைச்சு தரேன், அங்கே ஒரு ரூம் இருக்குது, பட் அது கொஞ்சம் அழுக்காக இருக்குது, நான் உனக்காக க்ளீன் பண்ணிடுறேன், நீ அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம், நீ லீவ் ஃபுல்லாக என் கூடயே இரு, நீ என் பொண்ணு மாதிரி தான், எது வேணாலும் தயக்கப்படாமல் கேளு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு ஹீரோயினை அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. அன்னைக்கு நாள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணுவாங்கல்ல, அதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த பேய் கை குழந்தையோட இவளுக்கு பின்னாடி நிற்கிது. அதுக்கப்புறம் ஹீரோயின் தன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கப்ப திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கு. இவன் எங்கே இருந்துடா அந்த குரல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் தேடி பார்க்குறா. பர்டிகுலராக ஒரு இடத்துல மேலே இருந்து கீழே அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டு திரும்பி போயிடு, வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வருது. ஹீரோயின் அப்படியே பயத்தில் கத்த ஆரம்பிச்சிட்றா. அந்த சவுண்டை கேட்ட டீச்சர் என்னடா இவ இப்படி கத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தேடி பார்க்குறாங்க. அவளை எங்கேயுமே காணோம். ஆனால் டக்குன்னு திரும்பி பார்க்குறப்ப ஒரு பில்லரில் அப்படியே பேய் மாதிரி மேலே கீழே ஏறினது மட்டும் இல்லாமல் அப்படியே இந்த டீச்சரை அட்டாக் பண்ண வர்றா. அப்போ அந்த இடத்துல கரெக்டாக ஒரு உஸ்தாத் வந்து அவளை பிடிச்சி அடக்கி மந்திரம் சொல்லி அவளுக்குள்ளே இருக்க பேயை ஓட்டிடுறாரு. அடுத்த நாள் காலையில் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹீரோயின் உட்கார வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருமா, பல வருஷமாக உங்கள்கிட்ட சொல்லாத ஒரு சீக்ரெட்டை நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பேப்பரை கொடுத்து இதுதான் அமீனா அப்படின்றவங்களோட அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அமீனான்றவங்க யாருன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் பிரசவம் பார்த்து ஒரு கை குழந்தைய மட்டும் எடுத்துகிட்டு போன அந்த பிரசவம் பார்த்த லேடி இருக்காங்களே, அவங்க தான் அமீனா. அவங்க கையில் வச்சுருந்த அந்த முதல் குழந்தை தான் நம்ம ஹீரோயின் சாரா. அதுக்கப்புறம் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன்னொரு பேப்பரை கொடுக்குறாங்க. அதில் ஏதோ வரைஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் கேட்குறாங்க, இது என்னது, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்குறப்ப தான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. அது என்னென்னா, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த அமீனான்ற லேடி ஹீரோயினை கூப்பிட்டு வந்து, குழந்தையா இருக்காங்க ஹீரோயின், அவங்கள கூப்பிட்டு வந்து இனிமேல் இவளை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க எங்கேயோ போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அமீனா எங்கே போனாங்க அப்படின்றது அவங்களுக்கும் தெரியல. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் சாராக்கு என்ன தோணுதுன்னா, உண்மையாகவே அமீனான்ற அவங்க தான் நம்மளோட அம்மாவா, இல்லை வந்து நம்ம அம்மா வேறு யாராவதா, அப்படின்னா நம்ம அப்பா எங்கே போனார், அப்பாவுக்கு என்னாச்சு, இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும்னா நம்மளே இறங்கி தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்ககிட்ட வந்து ஹீரோயின் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி இவங்களை தேடி போகலாமா அப்படி கேட்குறப்ப தாராளமாக போகலாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராமத்தில் வாழ்ந்தாங்களே, அந்த கிராமத்துக்கு இப்போ ஹீரோயின் போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த கிராமத்தில் தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்காங்க. பட் ஃப்ரெண்டோட வீடு எங்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தெரியாதுல்ல. அதனால இறங்கி டீ கடையில் இருக்க ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி ஹுசேனோட பொண்ணு அஜீஷாவோட வீடு எங்கே தெரியுமா அப்படி சொல்லி கேட்குறப்ப அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஓ நல்லா தெரியுமே, அந்த பொண்ணோட போர்டிங் ஸ்கூலில் படிக்கிறது இல்லை அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம்மா அவள் வீடு தெரியுமா அப்படின்னு கேட்குறப்ப, எனக்கு தெரியும், வா நானே இறக்கி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பைக்கில் ஏற்றி கொண்டு போயிட்டு ஃப்ரெண்டு வீட்டில் அவரே இறக்கி விட்றாரு. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இறக்கி விட்டவன் வேறு யாரும் கிடையாது. ஸ்டார்டிங்கில் அந்த வீட்டை கொளுத்தி கொண்டாங்க தெரியுமா, அந்த கேங்கில் ஒருத்தன். ஹீரோயின் போய் ஃப்ரெண்டை பார்த்ததும் ஃப்ரெண்டுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்டி நான் கூப்பிட்டப்ப வராமல் இப்போ நீயே வந்துட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா நம்ம ஊரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அப்படியே கட் பண்ணால் ஃப்ரெண்டோட அப்பாவை காட்டுறாங்க. அந்த அப்பங்காரன் வேறு யாரும் கிடையாது. ஆரம்பத்தில் அந்த ப்ரெக்னென்ட்டான லேடியை குழந்தைன்னு கூட பார்க்காம வீட்டுக்குள்ளே வச்சு கொளுத்துனா தெரியுமா, அந்த கேங்கோட லீடர் அவன் தான் இந்த ஃப்ரெண்டோட அப்பா. இந்த சைடு ஊரை சுற்றி பார்க்குறேன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு வர்றாங்க. அங்கே வந்து பார்த்தா அங்கே ஒரு பையன் இருக்கான். அவன் தான் இந்த படத்தோட ஹீரோன்னு நினைக்கிறேன். அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன கேட்குறான்னா, யார் இந்த பொண்ணு அப்படி சொல்லி கேட்கும்போது, இவன் என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து ஒரு சோசியல் சர்வீஸ்க்காக தான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன், ஒரு 2 மாதம் தான் இருப்பேன், அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் இவங்க கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அமீனா அப்படின்றவங்கள தேடி தான் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன், அவங்கள உனக்கு தெரியுமா அப்படி கேட்கும்போது, எனக்கு தெரியல, பட் அப்பா கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அமீனாவை பற்றி கேட்கும்போது, அமீனாவா அப்படி ஒரு பேரே கேள்விப்பட்டதில்லையே அப்படின்னு போய் சொல்கிறான். அதுக்கப்புறம் சரிப்பா அந்த லேடி யாருன்றதை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கண்டுபிடிங்க, அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்டு அவங்க அப்பா அம்மா யார் அப்படின்றத நம்ம தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும், அது வரைக்கும் அவள் இங்கே தான் ஸ்டே பண்ணுவான் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்கிறா. இதை கேட்டுட்டு அப்பங்காரன் செம டென்ஷன் ஆகிடுறான். அதெல்லாம் முடியாது, அவள் இங்கெல்லாம் ஸ்டே பண்ணக்கூடாது, கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணை நம்ம வீட்டில் வச்சிருக்கக்கூடாது, வச்சுருந்தா ஊர் தப்பாக பேசும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதுக்கு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னப்பா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் என்னோடய ஃப்ரெண்டு, அவளும் நானும் ரூமில் இருக்க போகிறோம், அதில் என்ன பிரச்சனை, ஊர் என்ன நினச்சா நமக்கு என்ன அப்படி சொல்லும்போது அப்பங்க
அப்பங்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே பாருமா, இந்த கிராமத்துக்கு வெளியிருந்து வர்றவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வருவாங்க, வந்துட்டு ஏதோ ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு அந்த வீட்டு மேலே பழியை போட்டுருவாங்க, இதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே இவர் சொல்கிறாருன்னா இதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது, நாளைக்கு காலையில் ஃப்ரெண்டை வந்து தாட்டி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரெண்டு அவளும் சேர்ந்து ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது ஹீரோயின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இங்கே வந்து ப்ரே பண்ணுறக்கு அந்த மண்டபம் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எங்கேயுமே காணோம் அப்படி சொல்லி கேட்கும்போது ஃப்ரெண்டு அந்த மாதிரிலாம் எந்த மண்டபமும் இங்கே இல்லை, பட் ஒரு மண்டபம் இருக்குது, அங்கே வேணால் போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு போகும்போது அந்த மண்டபம் ரொம்ப பால் அடைஞ்சு ஒரு மாதிரி அழுக்காக இருக்குது. இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, இன்றைக்கி நைட்டு கூட நான் உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணல, உங்கள் அப்பாவுக்கு எதுக்கு தொந்தரவு என்னால், அதனால் நான் இந்த மண்டபத்தை க்ளீன் பண்ணி நான் இன்றைக்கி நைட்டு வந்து இங்கேயே தங்கிக்கிறேன் அப்படி சொல்லும்போது ஓகே நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு 2 பேருமே சேர்ந்து அந்த மண்டபத்தை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை மட்டும் இங்கே தனியாக விட்டுட்டு நான் வீட்டில் தூங்கி என்ன பண்ண போகிறேன், நானும் உன் கூடயே இருக்கேன் அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்கப்ப ஹீரோயின் இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு அந்த இடத்துல அப்பங்காரன் வந்துடுறான். என்னடா பொண்ணு இவ்வளோ நேரம் காணமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு அப்பங்காரன் வந்துடுறான். அவன் வந்துட்டு இங்கே பாரு, இந்த இடத்துல நீ என்ன பண்ணுற அப்படி சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி இந்த மண்டபத்தில் வந்து இவ தங்குறான்னு சொன்னால் இவ கூடயே நானும் இன்றைக்கி தங்கிக்கிறேன் அப்படி சொல்லும்போது, நீ இந்த மாதிரிலாம் தங்கக்கூடாது, நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த கொலையார கேங் மெம்பர்ஸ் தண்ணி போட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த பேய் கையில் குழந்தையோடு வந்து இவனுங்களை அட்டாக் பண்ண வருது. இவனுக்கு அப்படியே ஒரு வழியாக தப்பிச்சு இந்த அப்பங்காரன் வீட்டுக்கு போயிட்டு அவன்கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. தலைவரே, நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பண்ண தெரியுமா, அந்த குழந்தைய கை குழந்தையோட அந்த லேடி இருச்சோல்ல, அவளோட பேய் தான் இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன், நான் பார்த்தேன், அந்த பேய் பார்க்குறக்கு அவளோட உருவம் மாதிரி தான் இருந்துச்சு, கையில் கை குழந்தைய வச்சிருந்துச்சு, நம்ம எல்லாருமே சாக போகிறோம் அப்படி சொல்லும்போது, ஏய் தண்ணி போட்டு பைத்தியக்காரனமா வளராதீங்கடா, நான் சொல்கிறத கேளுங்க, நம்ம ஊருக்கு புதுசாக ஒருத்தி வந்திருக்கால, என் பொண்ணோட ஃப்ரெண்டு, அவளை வந்து அப்பப்போ நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, அவள் ஏதாவது இந்த ஊருக்கே பெரிய வில்லங்கத்தை இழுத்து விட போகிறான்னு எனக்கு தோணுது, அவளை அப்பப்போ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கிட்ட சொல்கிறான். இந்த சைடு தனியாக இருக்க ஹீரோயினுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. அந்த லேடி அழுகிற குரல் கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இங்கேயும் அந்த அழுகுரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ கையில் லைட் எடுத்துகிட்டு வெளியே வந்து பார்க்க வர்றான். அங்கேயும் இங்கேயும் சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க, ஒன்றுமே இல்லை. டக்குன்னு இவளோட பின்னாடி யாரோ கை வைக்கிறாங்க. இவ பயத்தில் அப்படியே திரும்பி பார்க்குறா. அது வேறு யாரும் கிடையாது, ஃப்ரெண்டு. ஏய், உன்னை தான் உங்கள் அப்பா கூப்பிட்டு போயிட்டார்ல, நீ இங்கே என்னடி பண்ணுற அப்படி கேட்கும்போது, இல்லை உன்னை வந்து தனியாக இப்படி விட்டு எனக்கு அங்கே தூக்கம் வராது, நான் உங்களோட தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரூம்குள்ளே உட்காந்துருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த பேய் அப்படியே ஒரு கிளவியோட பேய் மாதிரி வயசான தோற்றத்தில் அப்படியே இவங்களை பயங்கரமாக அட்டாக் பண்ண வருது. டக்குன்னு எந்திரிச்சிட்றா. எஸ், இது இவளுக்கு வந்த கனவு. இப்போ ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறா, என்னடி ஆச்சு, எது கத்துற அப்படி கேட்குறப்ப, இந்த மாதிரி கெட்ட கனவுப்பா அதனால தான் கத்துறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சரி ஓகே நீ எதை பற்றி நினைக்காம தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் மார்க்கெட்டில் போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே உங்களுக்கு அமினான்ற லேடி பற்றி தெரியுமா அப்படி சொல்லி கேட்கும்போது யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு லேடி கிராஸ் பண்ணி போகிறப்ப ஹீரோயினுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீல் ஆகுது. அப்போ ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாங்க, இந்த லேடி யார் அப்படி சொல்லி கேட்கும்போது, இவங்க பேர் தர்மி, இவங்களுக்கு வந்து மந்திர மாந்திரிகள்லாம் தெரியும், இந்த ஊரில் வந்து கோயில் கூட எதுவுமே கிடையாது, ஏன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவங்க கிட்ட தான் ஊர் மக்கள் போவாங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த தர்மின்ற லேடியோட வீட்டை காட்டுறாங்க. அவங்க ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு கை நடுங்கிட்டே வந்து அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிடுது. அவங்க யாரையோ கொடுமைப்படுத்தி அடைச்சி வச்சுருக்காங்க. டக்குன்னு அந்த இடத்துக்கு அப்பங்காரன் வந்துடுறான். அவன் வந்து இந்த லேடி கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த அமீனா இருக்கா தெரியுமா, அவளை தேடி இப்போ ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவள் என் பொண்ணோட ஃப்ரெண்டு, அவள் பேர் சாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்கிறான். அப்படியே கட் பண்ணால் ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டு போயிட்டுருக்கப்ப மஜித்துன்ற பையன் ஆப்போசிட்டில் வர்றான். அவன் வேறு யாரும் கிடையாது, கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி ஒரு பையனை பார்த்தோம்ல அவன் தான். அவங்ககிட்ட இந்த மாதிரி கேட்குறாங்க, இங்கே பாடுறா இவளோட சொந்தக்காரங்க அமீனான்ற ஒரு லேடி இந்த ஊரில் இருந்திருக்காங்க, பட் இப்போ கேட்டால் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க, உனக்கு தெரியுமா அப்படி கேட்குறப்ப, அமீனாவா, அப்படி யாரையுமே நான் கேள்விப்பட்டது இல்லையே, ஒரு ஐடியா பண்ணுவோம், என்னோடய கிளினிக் இருக்குல்ல அங்கே வாங்க, அங்கே இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து பார்ப்போம், என்னைக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க ஆல்ரெடி வந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதில் அந்த பேர் இருந்துச்சுன்னா நம்ம அவங்கள கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிளினிக் கூட்டி இவன் போயிடுறான். அவன் செக் பண்ணி பார்த்துட்டு அமீனான்ற பேரில் எந்த பேஷண்ட்டுமே இங்கே வந்ததில்லை, அந்த லேடியை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் போல் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்ப இன்னொரு லேடி வர்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மஜித்தை மத்தியானம் சாப்பிட்ற கூப்பிட்றாங்க. அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க அப்படி சொல்லும்போது அந்த லேடிக்கு மஜித் மேலே ஒரு கண்ணு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படியா, அப்போ கண்டிப்பாக அவன் சாப்பிட வர மாட்டான், என் பொழப்பில் மண்ணள்ளி போடுறக்கே இவளுக்கு வருவாளுக்கு போல் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு மஜித்துக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, சரி ஓகே அந்த அமீனான்ற லேடி விடு, இந்த தர்மி லேடி இருக்காங்களா அவங்கள பற்றி உனக்கு எதாவது தெரியுமா அப்படி கேட்கும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு அப்பங்காரன் வந்துடுறான்.
அவன் வந்து உன்னை எங்கெல்லாம் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் எனக்கும் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது, நீயும் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே போகிற அப்படி கேட்கும்போது, இல்லைல்ல நான் வந்து ஒரு பங்களாவில் தனியாக தங்கியிருக்கேன் அப்படி சொல்லும்போது, நீ ஏன் அங்கே இந்த மாதிரி தனியாக தங்குற காட்டுக்குள்ளே, நீ வந்து என் கூடயே தங்கியிரு கிளினிக்கில் அப்படி சொல்கிறப்ப, வேணாம் அப்படிலாம் தங்கினா வந்து ஊர் தப்பாக பேசும் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, அந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மஜித் இருக்கான்ல, அவன் வந்து ஹீரோயினை ட்ராப் பண்ணுறக்காக காட்டுக்குள்ளே வண்டியில் 2 பேர் போகிறாங்க. அந்த இடத்துக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. இவன் அந்த இடத்த பார்த்த நீ, இந்த மாதிரி ஒரு இடத்துலையா நீ தனியாக தங்கிட்டு இருக்க, உனக்கு இங்கே தங்கணும்னு என்ன தலையெழுத்தா, நீ என் கூட வந்து தங்கிரு அப்படிங்கிறப்ப, இல்லைப்பா நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த பேப்பரில் டிராயிங் இருந்துச்சு தெரியுமா, அதை வந்து மஜித்திட்ட கொடுத்து, இங்கே பாரு இதை பார்த்து ஏதாவது உன்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா, இதை பார்த்து ஏதாவது புரிஞ்சுக்க முடியுதா, இதை வச்சு தான் அமீனாவை கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க, இது என்னன்னு உனக்கு ஏதாவது தெரியுதா அப்படி கேட்குறப்ப, அவன் பார்த்துட்டு எனக்கு இது என்னன்னே புரியலையே அப்படின்ற மாதிரி அவன் முழிச்சிட்ருக்கான். அதே மாதிரி இந்த சைடு ஃப்ரெண்டை அவங்க அப்பா பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான் வீட்டில். இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து ஊர் பேர் என்னன்னு தெரில, அப்பா அம்மா யாருன்னு தெரில, அந்த பொண்ணுவோட சேர்ந்து நீ சுற்றிட்டு இருக்க, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, ஃப்ரெண்டு சொல்கிறா, ஏப்பா இது வந்து தெரியாமல் இருந்தால் அவன் வந்து ரொம்ப நல்லவன், அவள் யாருக்கும் கெட்டதுன்னு நினைக்க மாட்டான், அவள் என் ஃப்ரெண்டு, அவன் மேலே ஏன் ஒரு வெறுப்பு இது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு மாதிரி இவன் வந்து ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கா. ஆக்சுவலாக ஹீரோயின் தங்கியிருக்க அந்த இடம் இருக்குல்ல, அது வந்து ஒரு பள்ளிவாசல். அங்கே இருக்க பழைய ஸ்பீக்கர் ஒயர்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஸ்பீக்கர் எடுக்கிற மாதிரி பண்ணி உள்ளே இருந்து மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னா மஜித் வந்து மந்திரம் சொல்கிறான். அது வந்து அந்த ஸ்பீக்கர் வழியாக ஊருக்கே கேட்குது. அதை பார்த்துட்டு யாருன்னா இந்த மாதிரி மந்திரம் சொல்கிறது, இந்த சவுண்டு வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியலை. இப்போ இந்த தர்மின்ற லேடி இருக்காங்க தெரியுமா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் யோசிச்சுட்ருக்காங்க இந்த சவுண்டு எங்கேருந்து வருது அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த டைமில் தான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறாங்க. அது என்னன்னா, இந்த தர்மின்ற லேடி ஒருத்தவங்களை கொடுமைப்படுத்தி அடைச்சி வச்சுருக்கால, அது வேறு யாரும் கிடையாது, அமீனாவை தான் அப்படி அடைச்சி வச்சுருக்கா. இப்போ அமீனா கேட்குறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை, எதனால் இப்படி என்ன அடைச்சி வச்சுருக்க அப்படி கேட்கும்போது, இவன் அந்த தர்மின்ற லேடி என்ன சொல்கிறா அப்படின்னா, அதெல்லாம் உன்ட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது, நீ கொஞ்சம் கொஞ்சமாக வேதனை அனுபவித்து சாகிறத நான் என் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டார்டிங்கில் ப்ரெக்னென்ட்டான லேடி வந்து கொண்டாங்கல்ல எரிச்சு, அதுவும் ஏன் அப்படின்றத இப்போ வரைக்கும் ரிவீல் பண்ணவே இல்லை. அப்புறம் அந்த கேங்கில் இருக்க 2 பேர் இருக்கானு தெரியுமா, அவனுங்க வந்து இந்த பள்ளிவாசல் இருந்தால் அந்த சவுண்டு வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு உள்ளே வந்து ஹீரோயின் ப்ரே பண்ணிகிட்ருக்கா. இவனுங்க ஒரு பெரிய கல் எடுத்து அதோட கூரை மேலே போட்டுறானுங்க. போட்டுட்டு வேகமாக ஓடும்போது அந்த இவன் இருக்க மாதிரி 2 பேர்த்தில் ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு இந்த வம்பே வேணாம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இவன் இன்னொருத்தன் என்ன சொல்கிறான்னா, நீ போடா நான் வந்து பார்த்துக்கிறேன், நான் வந்து எதுவாக இருந்தாலும் ஒத்த கையிலேயே நான் வந்து சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்ப, டக்குன்னு அந்த இடத்துக்கு அந்த கொடூரமான பேய் வந்து இவனை மேலே இழுத்து மரத்துலேயே சடார்னு அடித்து அவனோட சோழியை முடிச்சிருது. இதை பார்த்த இன்னொருத்தனும், ஐயோ நம்ம ஃப்ரெண்டை இப்படி போட்டு தள்ளிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு போயிட்டு அந்த வில்லங்காரர் இருக்கான்ல மெயின் வில்ல, அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி என் கண்ணு முன்னாடியே அந்த பேய் வந்து அவனை போட்டு தள்ளிருச்சு, நம்மளும் கூடிய சீக்கிரம் சாக போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு புலம்பிட்டு போயிடுறான். அடுத்த நாள் காலையில் மஜித்தும் ஹீரோயினும் வண்டியில் வந்துட்டுருக்கப்ப அந்த இறந்து போனான் தெரியுமா, அவனோட பணத்தை கொண்டு வராங்க. அப்போ இவன் கேட்குறான், யார் இறந்தா, யாரோட போன இது அப்படி கேட்குறப்ப, அந்த லிண்டான்ற ஒரு லேடி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இவன் மேலே ஒரு கண்ணு இருந்துச்சு அந்த கிளினிக்கில் பார்த்தோம்ல அந்த லேடி, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இவனை வந்து பேய் போட்டு தள்ளிருச்சு, இறந்தது இவன் தான், இவனை வந்து இந்த காட்டுக்குள்ளே ஒரு பேய் இருக்குது, அந்த பேய் தான் இவனை போட்டு தள்ளிருச்சு அப்படின்னு சொல்கிறத கேட்டு மஜித்தும் ஹீரோயினும் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க. இப்போ மஜித் என்ன கேட்குறான்னா, இங்கே பாரு அமீனாவை வந்து இந்த ஊர் ஃபுல்லாக தேடி பார்த்தாச்சு, இன்னும் வேறு எங்கேயாவது தேடி பார்க்கணுமா, இல்லை நம்ம என்ன பண்ணலாம் அப்படி கேட்குறப்ப, இல்லை என்னை வந்து நீ பள்ளிவாசலில் இறக்கி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு மஜித்து ஹீரோயினை பள்ளிவாசலில் இறக்கி விட்டுறான். இப்போ இந்த லிண்டான்ற லேடிக்கு மஜித் மேலே கண் இருக்குன்னு சொன்னா, அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேர் பைக்கில் வரதை வேற அவள் பார்த்துட்டாளா. இப்போ போயிட்டு அந்த தர்மின்ற லேடிக்கிட்ட லிண்டா என்ன சொல்கிறான்னா, நான் வந்து இந்த மாதிரி மஜித்தை லவ் பண்ணுறேன், அவனை வந்து என் கூட சேர்த்து வைங்க, ஆனால் வந்து அவன் வந்து இந்த புதுசாக வந்த சாரா கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கா, எப்படியாவது அந்த சாராவை வந்து அவங்ககிட்ட இருந்து விலக்கி விடுங்க, எங்கிட்ட வந்து மஜித்தை வந்து பக்கத்தில் கொண்டு வாங்க, நாங்கள் 2 பேர் லவ் பண்ணோம் அப்படி சொல்லி கேட்குறப்ப, அந்த இவ இருக்கா தெரியுமா யார், தர்மி, அந்த லேடி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி ஓகே சாரா இந்த ஊரை விட்டு போகிறத நீ பார்த்துக்கோ, எப்படியாவது அவளை வந்து ஊரை விட்டு அனுப்பிச்சி விட்டுரு, இவன் வந்து உன்னை லவ் பண்ணுறதா ஏதாவது வசி மருந்து வைக்கிறது அந்த மாதிரி வந்து இவனை வந்து எப்படியா நான் லவ் பண்ண வச்சிட்றேன், நீ வந்து சாராவை இந்த ஊரை விட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோ அப்படி சொன்னதுக்கப்புறம், ஓகே அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சந்தோஷமாக கிளம்புறான். இவங்க 2 பேர் இப்படி பேசிகிட்டு இருக்கிறத அமீனா வந்து பார்த்துட்ருக்காங்க, கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் லிண்டா போயிட்டு அந்த கேங்கில் இருந்த தாடிக்காரன் ஒருத்தன்ட்ட, அதாவது 2 பேரில் ஒருத்தர் செத்துட்டானா இன்னொருத்தர் இருக்கான்ல, அவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சாராவை எப்படியாவது ஊரை விட்டு அனுப்பணும், அவன் வந்து இந்த ஊருக்கே வந்து ஒரு பெரிய வில்லங்கத்தை கொண்டு வர போகிறா, அவன் இந்த ஊருக்கு வந்ததே ஒரு சாபக்கேடு, நம்ம ஊரே அழிய போகுது, எப்படியாவது அவளை வந்து ஊரை விட்டு அனுப்பிச்சுடு அப்படி சொல்கிறப்ப அவன் என்ன சொல்கிறான்னா, சரி ஓகே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான்.
இப்போ இந்த மெயின் வில்லனோட வீட்டில் இருக்க ரேடியோ கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃப்ரீக்வன்சி கரெக்டாக வச்சுட்ருக்கான். அந்த இடத்துல டக்குன்னு அந்த பேய் வந்துடுது. இவன் பார்த்துட்டு அலறி அடித்து வெளியே ஓடுறான். அதே மாதிரி அந்த தாடிக்காரன் இன்னொருத்தர் இருக்கான் தெரியுமா, அவன் காட்டுக்குள்ளே சைக்கிளில் வந்துட்டுருக்கான். அவனுக்கு முன்னாடி அந்த பேய் வருது. வந்தது மட்டும் இல்லாமல் அலேக்கா அவனை தூக்கி மரத்தில் சொருகி அவனோட கதையை முடிச்சிருது. இதை ஊர் மக்களும் அந்த மெயின் வில்லனும் பார்த்து அப்படியே பயத்தில் வாயை பொழந்துட்டுருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோயினும் ஃப்ரெண்டு வந்து மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு அந்த லிண்டான்ற லேடி வந்துடுறா. அவன் வந்துட்டு அங்கே இருக்கவங்க எல்லாத்திட்டையுமே என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம ஊரில் நிறையா கொலைகள் விழுகுது. அதுக்கு என்ன காரணம்னா அந்த பேயோட பொண்ணு இந்த ஊரில் தான் இருக்கா. அது வேறு யாரும் கிடையாது, புதுசாக வந்த இந்த சாரா தான். இவள் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஊரில் இந்த மாதிரி கொலைகள்லாம் நடக்குது. இவளை எப்படியாவது ஊரை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாத்துக்கு முன்னாடி சொல்கிறா. அப்போ ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு லூஸு மாதிரி பேசாத, இவன் என்னோடய ஃப்ரெண்டு லீவை என்ஜாய் பண்ணுறக்கா இங்கே வந்திருக்கா. இவள் அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, உண்மைதான். அதுக்கு நான் அந்த பேயோட பொண்ணெல்லாம் இவ கிடையாது. நீ பேசாமல் வேலையை பாரு, இனிமேல் எங்கள் லைனில் கிராஸ் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு அவன் தனியாக வந்துடுறா. இந்த சைடு அந்த தர்மின்ற லேடியோட வீட்டை காட்டுறாங்க. ஆக்சுவலாக அவங்க மற்றவங்க சொல்கிற மாதிரி மந்திரம் மாந்திரிக்கும் அதெல்லாம் ஒன்றுமே அவளுக்கு தெரியாது. அவன் நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங் தான். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை வந்து பிறக்கக்கூடாதுன்னு வருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அந்த கருவை அழிக்கிற விஷயத்தை அவள் பண்ணுவான். இப்போ கூட வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் அவள் பண்ணிகிட்ருக்கா. அதே மாதிரி இந்த சைடு நம்ம ஹீரோயின் அந்த பள்ளிவாசலுக்குள்ளே ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஊர் மக்கள்லாம் அந்த லிண்டா சொல்கிறத கேட்டுட்டு ஒருவேளை இவனால தான் வந்து இப்படி கொலைகள் விழுகுது போல், இவளையும் வந்து நம்ம வீட்டோட வச்சு எரிச்சு கொண்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வீட்டோட வச்சு எரிச்சு கொள்றதுக்காக ஊர் மக்கள் வந்துட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக மஜீத் வந்துடுறான். மஜீத்தும் அவன் கூட இருந்தவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், என்னை நம்பி இப்போதைக்கு இவளை வந்து விடுங்க, இவளை எதுவுமே பண்ணாதீங்க, என்னை நம்பி நான் வந்து இந்த ஊருக்காரன் தானே, என்னை நம்பி விடுங்க, அவள் ரொம்ப நல்லவ, ஏதாவது பிரச்சனை நாளைக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்னன்றதை பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, என்னை நம்பி ப்ளீஸ் கிளம்பி போங்க அப்படின்னு சொன்னதுங்காட்டிக்கு, தம்பி நீ சொல்கிறேன்னு தான் போகிறேன், ஆனால் மறுபடியும் ஏதாவது உயிரிழப்பு இல்லை வந்து ஏதோ ஒன்று நம்ம ஊரில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக நடந்துச்சு அப்படின்னா அவளை போட்டு தள்ளிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாமே கிளம்பி போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த வில்லங்காரன் தர்மின்ற லேடி வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இப்படி நம்ம ஊரில் வந்து அடுத்தடுத்து கொலை நடந்துக்கிட்டே இருக்குது, இது எல்லாத்துக்குமே அந்த காட்டுக்குள் இருக்க பேய், அதாவது நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி அழிச்சோல்ல அவளோட ஆவிதான் நினைக்கிறேன், அவளோட பேய் தான். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது, இந்த அமீனா இருக்கா தெரியுமா, இவளையும் நம்ம வந்து போட்டு தள்ளிடணும், இவ உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இவளை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கொல்லலான்னு போகிறப்ப அமீனா வந்து அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. ஏன்னா இவன் பேசிகிட்டு இருந்த எல்லாமே கேட்டுட்டாங்களே, அதனால் அதை கேட்டுட்டு எஸ்கேப் ஆகி காட்டுக்குள்ளே ஓடிட்டுருக்காங்க. இந்த சைடு பள்ளிவாசலுக்கு வெளியே உட்காந்து ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பேப்பர் டிராயிங் வச்சும் அமீனாவை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, இது இருக்கிறது ஒன்று தான் இல்லாதது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கசக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து அந்த பேய் மரத்து மேலே நின்று பார்த்துட்ருக்கு. அதாவது ஹீரோயினோட அம்மாவான அந்த பேய் இருக்குல்ல, அது வந்து தன்னோட பொண்ணு இப்படி ஃபீல் பண்ணுறாளே அப்படின்றத மரத்து மேலே உட்காந்து பார்த்துட்ருக்கு. இப்போ காட்டுக்குள்ளே ஓடிட்டுருக்க அமீனாவை சேஸ் பண்ணி அந்த மெயின் வில்லன் பிடிச்சிட்றான். அதுக்கப்புறம் கொல்லலாம் அப்படின்னு போகிறப்ப அமீனா என்ன கேட்குறான்னா, உங்களுக்கு என்ன தான்டா பிரச்சனை, எதுக்குடா எங்களை கொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ எல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாதுடி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்ப அந்த பேய் வந்துடுது. வந்தது மட்டும் இல்லாமல் இவனை போட்டு சாத்துன்னு சாத்தி இவனோட முகத்தில் இருக்க தோலெல்லாம் அப்படியே புரண்டி கிழித்து இவனோட உயிரியே எடுத்து இவனை கொடூரமாக கொன்றுது. அதை பார்த்து அந்த அமீனா லேடியும் தெரிச்சு ஓடிடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் அடுத்த நாள் இறந்து போனால் தன்னோட ஃப்ரெண்டோட அப்பாவை பார்க்குறக்கு ஹீரோயின் வர்றா. வந்து ஏதாவது ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறப்ப ஃப்ரெண்டு இவளை அவாய்ட் பண்ணுற மாதிரி மூஞ்சி கொடுத்தே பேசலை. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஃப்ரெண்டுக்கு தோணுது, ஒருவேளை ஊருக்காரங்க சொன்ன மாதிரி இவனால தான் நம்ம அப்பா இறந்துருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஒரு ஹேட் அவன் இது பண்ணுறா. சரி இவன் நம்மளை கண்டுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு இடத்துல அந்த அமீனா லேடி உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் போயிட்டு கேட்குறா, நீங்கள் தான் அமீனாவா அப்படி கேட்கும்போது, ஆமாம் நான் தான் அப்படின்னு மட்டும் சொல்லாமல், இந்த மாதிரி உங்கள் அம்மா எப்படி இறந்தாங்க அப்படின்னு நான் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்க இடமே இறந்து போன அவங்க அம்மாவை புதைச்சாங்களே அந்த இடத்துல தான். இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. என்னென்னா, உங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க, உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க, உங்கள் அம்மா மேலே இந்த ஊரில் இருக்க பாதி ஆம்பளைகளுக்கு கண்ணு, அது மட்டும் இல்லாமல் அந்த மெயின் வெளில இருக்கான் தெரியுமா, உன் ஃப்ரெண்ட் அவங்க அப்பா இருக்கான் தெரியுமா, அவனுக்கு கண்ணு, அவன் வந்து ஏதோ ஒரு வகையில் உங்கள் அம்மாவை அடைஞ்சிடணும்னு ஆசைப்பட்டான், ஆனால் முடியலை. அதனால அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, இந்த ஊர் மக்கள்கிட்ட இந்த லேடினால் நம்ம ஊருக்கே பெரிய ஆபத்து வரப்போகுது, இவன் வந்து இந்த ஊருக்கே சாபக்கேடு, இவளை வந்து எப்படியாவது அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யா ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டதுனால தான் ஊர் மக்கள் எல்லாருமே, ஊர் மக்கள் மீன்ஸ் அந்த கேங் இருக்காங்களே எரிச்சாங்கல்ல, அவங்க எல்லாருமே கிளம்பி வந்து உங்கள் அம்மாவை உயிரோட குழந்தை இருக்குன்னு கூட பார்க்காம உயிரோட உள்ளே வச்சு கொளுத்தி கொண்டுட்டு போனாங்க அப்படின்றத இப்போ வந்து ஹீரோயின் கிட்ட அமீனா சொல்கிறாங்க. இதை மேலே இருந்து அந்த அம்மா பேயும் பார்த்துட்ருக்கு.
அது மட்டும் இல்லாமல் அவங்கள போட்டு தள்ளினவங்க நீ வந்து உயிரோடு இருக்க, அதாவது அவளோட பொண்ணான நீ வந்து உயிரோடு இருக்க அப்படின்னு தெரிஞ்சால் உன்னையும் வந்து கொன்றுவாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் நான் வந்து வேறு ஒருத்தவங்ககிட்ட இந்த மாதிரி இந்த பொண்ணை வந்து பத்திரமா வளர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வந்தேன் அப்படின்றதையும் அமீனா சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து அந்த அம்மா பேய் மேலேருந்து பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கு. அந்த டைமில் டக்குன்னு அந்த தர்மின்ற லேடி இருக்கா தெரியுமா, அவன் அந்த இடத்துக்கு வந்துடுறா. அவள் எதுக்காகனா இவங்க 2 பேத்தையும் ஒரே இடத்துல போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை போட்டு தள்ள வர்றப்ப மேலே இருந்த பேய் அதை பார்த்துட்டு அந்த தர்மின்ற லேடியை வாயிலே ஒரு வெட்டி கொடூரமாக கொலை பண்ணிடுது. இப்போ எல்லா பிரச்சனையும் ஓவரா. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் திரும்ப வந்து ஹாஸ்டலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறப்ப அமீனாவை கூப்பிட்றாங்க. என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் மட்டும் இங்கே ஏன் தனியாக இருக்கீங்க, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுல, என் கூட வந்துருங்க, அங்கே ஹாஸ்டலில் இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது ரூம் பார்த்துக்கலாம், என் கூட இருங்க, நீங்கள் ஏன் இங்கே தனியாக இருக்கீங்க அப்படி கேட்குறப்ப அமீனா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைம்மா நான் வந்து என்னோடய கடைசி காலத்தை வந்து நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன், நான் அவ்வளோதான் வேலன்சன், இப்போ எத்தனை நாள் உயிரோடு போகிறேன்னு தெரியல, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நீ இப்போ நான் வரல அப்படின்னு சொன்னதுனால மஜித்தும் ஹீரோயின் வந்து பைக்கில் கிளம்புறாங்க. அப்படியே ஃப்ரெண்டுக்காரி காட்டுறாங்க. அவள் என்ன பண்ணுறான்னா அந்த செத்துப்போன தர்மி லேடி இருக்கா தெரியுமா, அவள் தலையில் வச்சுருந்தா ஒரு ஹேர் பின்னை இவ எடுத்து இவ தலையில் வந்து சொருகி வச்சுருக்கா. அதை அப்படியே வெளியே எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ தன்னோட அப்பா இறந்து போனதுக்கு இவ தான் காரணம், இவளை எப்படியாவது போட்டு தள்ளணும், அந்த மாதிரியும் அந்த செத்துப்போன தர்மின்ற லேடியோட ஆவி இவளுக்குள்ளே வந்த மாதிரியும் காமிச்சு இதை பார்ட் 2ல் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்ட் 2க்கு லீடு விடுற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. கைஸ், இந்த படத்தோட ஸ்டோரியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் உங்களை கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணியிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறையா ஹாரர் கண்டென்ட் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். நான் இதே மாதிரியே இன்னொரு பயங்கரமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். லைட்ஸ் ஆஃப்.